அரசமைப்பு சட்டப்பிரிவுகள் 4 பிரிவுகளை அவங்க திருத்தம் செய்யணும். திருத்தம் செஞ்சு ஒரே நேரத்தில் மாநில சட்டப்பேரவைகளுக்கும் மக்களவைகளுக்கும் தேர்தல் நடத்தணும். அடுத்த 2 ஆண்டுல இவங்க நடத்துறதுக்கு திட்டமிடக்கூடிய 26ல எப்படி நடத்துவாங்க? இந்த சட்டப்பேரவைகள் எல்லாம் இவங்க டிஸ்மிஸ் பண்ணுவாங்களா? பண்ணிட்டு ஒரே நாள் ஒரே தேர்தல் சொல்லுவாங்களா? சொல்ல முடியுமா? சந்திரபாபு நாயுடு ஏற்றுக்கொள்வாரா? நிதிஷ்குமார் ஏத்துக்குவாரா? ஒருவேளை தேர்தல் நின்று மறுபடியும் இவங்க ஜெயிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, பீகார்ல அவர் ஏத்துக்குவாரா? ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்ற பேர்ல இவிஎம் வச்சு ஒரு வழியா 3/4 ஸ்டேட்ல இவங்க ஆட்சியை பிடிக்கிறதுக்கு பாக்குறாங்க. ஒற்றையாட்சி பண்ணணும் அப்படின்னோம்னா நிரந்தரமா அதிகாரத்தில் இருக்கிறதுக்காகவும், அந்த அதிகாரத்துக்கு வந்துட்ட உடனே ஒரே நாடு ஒரே பிரதமர்னு சொன்னாங்க, ஒரே நாடு ஒரே தேர்தல்னாங்களே, ஒரே நாடு ஒரே தலைவர்ன்ற முழக்கம் அவங்களுக்கு ரிசர்வ்ல வச்சிருக்காங்க, பாக்கெட்ல இருக்குது. சங்கிகளுடைய கனவு திட்டத்தினுடைய முதல் அச்சாரம் தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல், அதற்கான சட்ட திருத்தம். கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். வணக்கம் தோழர்களே, ரோசஸ் செய்திகளின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். உடனே எடுத்துட்டாங்க, 100 நாள் என்ன சாதிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது கொண்டு இம்பாக்ட் ஒன்றும் ஏற்படலை. உடனே இன்னொருத்தர் எடுத்தான், 100 நாள்லாம் இருக்கட்டும், இது வரைக்கும் அதானி வாங்கின கம்பெனிகள் ஒரு 11 கம்பெனியை போட்டு அதில் அதானி வாங்கினார். அந்த கம்பெனிக்குள்ள எவ்வளோ ஹேர் கட்டு, அதாவது வாங்கிய கடனை கட்ட முடியாமல் எவ்வளவு துண்டு விழுந்துச்சு அப்படின்றத ஒருத்தர் ஒரு பட்டியலே போட்டு வெளியிட்டான். அது நம்ம தனியாக பேசுவோம், அது இருக்கட்டும். ஏன்னா ஒரு நாடு ஒரு தேர்தல்ன்றது முடங்கி இருக்கிறாங்களே, அதுக்கே அவசர அவசரமாக வராங்க அப்படின்ற இடத்துக்கு நம்ம இன்னைக்கு அட்ரஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ரொம்ப முக்கியமானது. நம்ம பலமுறை பேசியிருக்கோம், நானும் பேசியிருக்கிறோம், நானும் ராகுலும் பேசியிருக்கிறோம், ராகுல் தனியாக பேசியிருக்கிறாரு. ஆரம்பத்திலிருந்து 2016 15 அவங்களும் பேசுறாங்க, நம்ம எதிர்த்து பேசிக்கிட்டே வரோம். ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கான அடுத்த சட்ட திருத்தத்துக்கு அவங்க வந்துட்டாங்க. அரசமைப்பு சட்டப்பிரிவுகள் 4 பிரிவுகளை அவங்க திருத்தம் செய்யணும். திருத்தம் செஞ்சு ஒரே நேரத்தில் மாநில சட்டப்பேரவைகளுக்கும் மக்களவைகளுக்கும் தேர்தல் நடத்தணும். இதை எப்படி நடத்த முடியும் அப்படின்ற ஒரு கேள்வியை பலரும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்ப ஒரு உதாரணத்துக்கு 26ல சட்டப்பேரவை தேர்தல் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்பதான் பீகார்ல அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் நடக்க போகுது. இப்ப இந்த மக்களவை தேர்தலோட சேர்ந்து ஒரிசாலையும் ஆந்திரத்திலையும் தேர்தல் முடிஞ்சு போச்சு. கர்நாடகத்தில் தேர்தல் அதுக்கு முன்னாடி முடிஞ்சது. மராட்டியத்தில் இதோ இப்போ நவம்பரில் நடக்க போகுது. இதோ ஹரியானால இந்த மாதம் இறுதியிலையும் அக்டோபர்லையும் நடக்க போகுது. அக்டோபர் இப்போ தேர்தல் நடந்துட்டு இருக்குது ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல. இப்படிப்பட்ட சூழல்ல அடுத்த 2 ஆண்டுல இவங்க நடத்துறதுக்கு திட்டமிடக்கூடிய 26ல எப்படி நடத்துவாங்க? இந்த சட்டப்பேரவைகள் எல்லாம் இவங்க டிஸ்மிஸ் பண்ணுவாங்களா? பண்ணிட்டு ஒரே நாள் ஒரே தேர்தல் சொல்லுவாங்களா? சொல்ல முடியுமா? சந்திரபாபு நாயுடு ஏற்றுக்கொள்வாரா? நிதிஷ்குமார் ஏத்துக்குவாரா? ஒருவேளை தேர்தல் நின்று மறுபடியும் இவங்க ஜெயிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, பீகார்ல அவர் ஏத்துக்குவாரா? ஹரியானால வரக்கூடிய எதிர்கட்சி ஏத்துக்குமா? மராட்டியத்துல ஏத்துக்குவாங்களா? யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. பின்ன ஏன் அதை சொல்றாங்க? அவங்க ஒரே ஒரு விடயத்தை நம்புறாங்க. அந்த நம்புறது என்ன அப்படின்னோம்னா, ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்ற பேர்ல இவிஎம் வச்சு ஒரு வழியா 3/4 ஸ்டேட்ல இவங்க ஆட்சியை பிடிக்கிறதுக்கு பாக்குறாங்க. இதுதான் அதனுடைய சூத்திரம். மாநில அரசுகளை எல்லாம் கலைச்சிட்டு ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்ற பேர்ல மக்களவை தேர்தலோட நடத்தி, ஏன்னா அங்க மைனாரிட்டியில இருக்கிறாங்க, எதையாவது சொல்லி தேர்தலை நடத்தி எப்படியாச்சும் ஒரு பெரும்பான்மை வந்துருச்சுன்னு ஒண்ணு இவங்க அரசமைப்பு சட்டத்தையே ஒற்றையாட்சியை நோக்கி கொண்டு போகணும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா இப்ப கூட்டாட்சி தான் இருக்குது. அது எந்த அளவுக்கு இருக்குதுன்றது வேற. இந்த கூட்டாட்சி இல்லாம எல்லாத்தையும் டெல்லியில இருந்து முடிவெடுக்கிற மாதிரி பண்ணி, பிறகு மாநில அரசுகள் எல்லாம் அழிச்சிட்டு நேரா ஒன்றிய அரசு விட்டா நேரா உள்ளாட்சிகள், கார்பரேஷன் இருக்கும், மாநகராட்சி இருக்கும், பேரூராட்சிகள் இருக்கும், ஊராட்சி மன்றங்கள் இருக்கும். மாநில அரசு இருக்காது, கலெக்டர் தான் இருப்பாரு. அங்க மையத்துல இருந்து வரக்கூடியவங்க தானே கலெக்டர், எஸ்பி எல்லாம் இவங்க இருப்பாங்க. அதான் அதிகார மையம். நடுவுல ஒரு அரசே இருக்காது, எல்லாம் இவங்களுடைய ஆட்சி தான். கவர்னர் இருப்பாரு, அவர் இருப்பாரு. ஏன்னா இவங்களுடைய இது மாநில அரசு இருக்காது. இதுக்காகத்தான் இவங்க இவ்வளவு தூரம் இந்த வேலையை செய்யறது. அப்படியே ஒற்றையாட்சி ஏன் பண்ணணும்? ஒற்றையாட்சி பண்ணணும் அப்படின்னோம்னா நிரந்தரமா அதிகாரத்துல இருக்கிறதுக்காகவும், அந்த அதிகாரத்துக்கு வந்துட்ட உடனே ஒரே நாடு ஒரே பிரதமர்னு சொன்னாங்க, ஒரே நாடு ஒரே தேர்தல்னாங்களே,
ஒரே நாடு ஒரே தலைவர்ன்ற முழக்கம் அவங்களுக்கு வந்து ரிசர்வ்ல வச்சிருக்கிறாங்க, பாக்கெட்ல இருக்குது அது. ஒரே தலைவர்னா என்ன? ஒற்றை ஆட்சியினுடைய தலைவர் யாரு? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுறாரு. ஸ்ரீலங்காவில் இருக்க மாதிரி தான், உருப்படாத போன ஸ்ரீலங்காவில் அதுல இருக்க மாதிரி ஒரு ஒற்றை ஆட்சி. ஸோ நாடு முழுவதும் தேர்தலை நடத்தி பிரசிடென்ட்டை தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. சட்டத்துக்கு அவர் ஒப்புதல் கொடுத்தா போறோம். பாராளுமன்றம் சட்டத்தை நிறைவேற்றும், ஆனா ஒப்புதல் கொடுக்கக்கூடிய பொறுப்பு பிரசிடென்ட் கிட்ட வரும். இதெல்லாம் வெளிநாட்டில் போயிட்டு ஒரு கத்துக்கிட்டு வராரு இவர். புட்டின் எப்படி ரொம்ப நாளா அங்க இருக்காரு, அமெரிக்காவில் இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்குது, எப்படி நிரந்தரமா அதிகாரத்தை பயன்படுத்தலாம், எப்படி அதில் தான் இவர் போறாரு. மற்றபடி நாட்டு மக்களுக்கு எதையும் செய்யறதில்ல, அங்கே ரஷ்யாவில் செய்யறதில்ல, இங்கே எதுவும் செய்யறதில்ல. இப்படி ஒரு ஏமாற்றை வந்துட்டு ஏற்றுக்கொள்வார்களும் ஒரு 10% பேர் பாப்புலேஷன்ல இருக்காங்க, அவ்வளவுதான். ஆக உண்மை என்ன கேட்டீங்கன்னா, மோடியினுடைய கனவு பதவியை விட்டே இறங்கக்கூடாது. தான் இருக்கிற வரைக்கும் தான் தான் தலைவர், தான் தான் நாட்டினுடைய அதிகார மையம் அப்படின்னு ஆயிடணும். அந்த அதிகார மையமா ஆக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான். ஏன்னா ஆர்எஸ்எஸ்ஸே இவரை இறக்கிறதுக்கான முயற்சியில இருக்கிறான், இறக்கிட்டு வேற ஒருத்தரை கொண்டு வரதுக்கு பாக்குறான். அதுக்கு முன்னாடி இந்த மோடி அமித்ஷா கும்பல் வந்துட்டு இப்படி ஒரு விஷயத்த செய்யுது. இதை ஏன் கார்பரேட்டுகளும் மற்றவர்களும் ஆதரிக்கிறாங்கன்னா, அவங்களுக்கான ஆட்சி இன்னும் சுரண்டல் ஈஸியா போயிடும். ஒன்றிய அரசு சட்டம் இயற்றோம், மாநில அரசுகளே கிடையாது. வளங்களை கொள்ளையடிக்கலாம், ஹைட்ரோ கார்பனை எடுக்கலாம், விவசாயத்தை அழிக்கலாம், எல்லாத்தையும் பண்ணலாம். விவசாயிகள் கிட்ட அடிமாட்டு விலைக்கு பொருட்களை வாங்கலாம், அது சைலோஸ்ன்னு சொல்லக்கூடிய பெரிய பெரிய குடோன்ல வச்சுக்கலாம், வேடுன்னும் போது வெளியில விற்கலாம், நல்ல விலைக்கு விற்கலாம். அரசே தலையிடாது, கொள்ளையடிச்சுட்டு போலாம். கொள்ளை கூடாரமாக மாற்றுவதற்கான பெரும் முயற்சி. இவ்வளவும் ஒரு ஒற்றை அதிகாரத்தின் கீழ் அவங்க கொண்டு வர பார்க்கறாங்க. இதைத்தான் உணர்றோம். அந்த ஒற்றை அதிகாரம் என்ன? பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். இதை மோடி பேசி இருக்கிறார், இதை பற்றி நானும் பேசி இருக்கிறேன். மோடி பேசி இருக்கிறார், ஒற்றை அதிகாரம் தான் அப்படின்ட்டு. ஏதோ இந்த நாட்டுக்கு வந்துட்டு எது சிறந்ததுன்னு இவங்க ஏதோ ரொம்ப பயங்கரமா டிஸ்கஸ் பண்ற மாதிரி, யாரோ சொன்ன மாதிரி இவங்கெல்லாம் அப்படியே போறாங்க. ஒண்ணுல தங்களுடைய கனவை நிறைவேற்றிக்கிறதுக்கு. இன்னைக்கு மக்கள் நினைச்சா ஆட்சி 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, இதன் பிறகு தேர்தல் அப்படின்றது பிரசிடென்ட் நினைச்சா தேர்தல், இல்லாட்டி இல்லை. சட்டம் பிரசிடென்ட் ஒத்துக்கிட்டாதான் சட்டம், இல்லாட்டி இல்லை. எதுவுமே இருக்காது. அரசமைப்பு ஒப்புக்கணாச்சும் இருக்கக்கூடிய ஒரு புக், அவ்வளவுதான். ஒர்க்கிங் புக்னு சொல்லுவாங்க இல்லையா, டூ அண்ட்ஸ் டூ நாட்ஸ், அவ்வளவுதான். பிரசிடென்ட் எதை வேணாலும் மாத்தலாம். அப்படியான ஒரு ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். இப்ப மோடி பிரசிடென்ட் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், என்னது எப்படி இருக்கும் நாடுன்னு யோசிச்சு பாருங்களேன். நாடே கலவரத்துலதான் இருக்கும். கார்பரேட்டுடைய கொள்ளை கண்டபடி நடக்கும், எதுவுமே இருக்காது. படிக்கிறது படிக்காதல்ல, 3வது பொது தேர்தல், அவ்வளவுதான். ஃபெயில் ஆயிட்டு வெளில போ, வெளில போயிட்டு உங்க அப்பன் தொழில பாரு. வர்ணாசிரம தர்மம் தான், அதான் அவங்களுடைய நோக்கம். இந்த வர்ணாசிரம தர்மத்தை நடைமுறைப்படுத்தி அந்த மேல இருக்க, அதாவது எல்லாருக்குமான ஒரு நாடாக இந்த நாடு விடுதலை பெற்றது. அப்படிதான் போராடினாங்க. அது மகாத்மா காந்தியா இருந்தாலும் சரி, அவரு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸா இருந்தாலும் சரி, நேரு உள்ளிட்ட மாபெரும் தலைவர்களா இருந்தாலும் சரி, இல்ல பஞ்சாப் சிங் லாலா லட்சுபதி ராயா இருந்தாலும் சரி, ஸ்ரீ அரவிந்தர் ஆகட்டும், இங்க முத்துராமலிங்க தேவர் ஆகட்டும், வ.உ. சிதம்பரனார் ஆகட்டும், இவங்க எல்லாருமே அனைவருக்குமான ஒரு நாடாக இந்த நாட்டை வந்துட்டு ஒரு செழுமையான நாடா மாத்தணுன்றதுக்காக வந்தாங்க. ஆனா இவனுங்க விடுதலைக்கே போராடாத இந்த சங்கி கும்பல் அந்த பிராமண ஆட்சியை ஏற்படுத்தணும், பிராமண சமூக அமைப்பை ஏற்படுத்தணும், அதுதான் இந்து ராஷ்டிரா. இப்போ ஒரு ஜனநாயக இந்தியா இருக்குது, இதை தூக்கிட்டு ஒரு இந்து ராஷ்டிரா, இதை கொண்டு வர்றதுக்கான முயற்சியில இவங்க ஈடுபடுறாங்க. அதுல இவங்களுடைய கனவை இவங்க நிறைவேற்றி பாக்குறாங்க. கார்பரேட்டுக்குன்னா மையம் ஒரு மையமா இருந்துட்டு அவங்க சட்டம் ஏற்றுறாங்கன்னா நம்ம கொள்ளையடிக்கலாம். ஒரு பக்கத்துல அரசு வரி போட்டு கொள்ளையடிக்கும், இன்னொரு பக்கத்துல ஒரு படத்தை கொள்ளையடிப்பாரு. வரி அவர் கட்ட மாட்டாரு, மக்கள் கிட்ட தான் இவங்க வந்துட்டு வரியை வசூல் பண்ணுவாங்க. பாக்குறீங்கல்ல ஜிஎஸ்டி கதை என்னன்ட்டு. கார்பரேட் கொடுக்குற தேர்தல் பத்திரத்துக்கு டாக்ஸ் கிடையாது, இன்கம் டாக்ஸ்ல வேற எக்ஸம்ஷனு. ஆனா நம்ம போயிட்டு இன்சூரன்ஸ் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு டாக்ஸ். இப்படிதான் எல்லாமே. ஏன் நிறைய பேர் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க, இப்ப நிறைய பேர் கட்டுங்க. அதுக்கு தான் நிர்மலா சீதாராமன் ஒரு பிராமின், அவ்வளவுதான். இதெல்லாம் சொன்னதை கேட்டுக்கிட்டு செய்யும். நாட்டு மக்களை பத்தியே கவலைப்படாது. இப்போ ஏதாவது கவலைப்பட்டாங்களா? மணிப்பூரை பத்தி குறைஞ்சுதான், மோத விட்டு வேடிக்கை பார்ப்பாங்க. மக்கள் அடிச்சுக்கிட்டோம், அவ்வளவுதான்.
ஒருத்தருக்கு எதிராக மக்களுக்கு எதிராக மக்களை நிறுத்து, அவ்வளவுதான். நீரோ மன்னன் பிட்டில் வாசித்த கட்சியா இவங்க பாட்டுக்கு ஆட்சியில ஜாலியா இருப்பாங்க. கருத்தை சொல்லாத இருந்தார்ல மோடி. அது விடயமான விவாதம் வந்த போது கூட 1 மணி நேரம் அதை பத்தியே பேசல. அதுக்கப்புறம் தான் இவர் பேச ஆரம்பிச்சாரு. அதுக்குள்ள ஆப்போசிஷன் அடப்போட அப்படி சொல்லிட்டு வெளியேறணும் பண்ண இவர் பேச ஆரம்பிச்சாரு ஒரு 5 நிமிஷம். இப்படி எல்லாம் நடக்கக்கூடாது. நடக்கக்கூடாதுன்னு தானே எல்லாரும் சொன்னாங்க. என்ன கட்டுப்படுத்துறேன்? பதிலே இல்லை. இன்ன வரைக்கும் பதில் கிடையாது. அருகதையற்றவர்கள், ஆட்சியால அருகதையற்றவர்கள். பட்டு ஒரு நாளாந்தர மனநிலை உங்களுக்கு அவ்வளவுதான். இவர்களைத்தான் அந்த நாட்டினுடைய உயர் சமூகமும் கார்பரேட்டும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அந்த நாட்டை சுரண்டக்கூடிய சக்திகளும் ஒரு சேர்ந்து ஆதரிக்கிறாங்க. ஸோ இந்த 240ன்றத 370 ஆக்கணும். ஏன்னா அதான் 370ன்ற நம்பர் அவருக்கு வந்தது காரணமே என்னன்னா, சட்ட திருத்தம் செய்ய வந்துட்டு 2/3 பெரும்பான்மை வேணும். அதுக்கு தான் அது பண்ணுது. அது எப்படியாச்சும் அந்த இவிஎம் வச்சு பண்ணி முடிச்சிடணும். இல்லாட்டி இவிஎம் ஒரு காலகட்டத்தில் தூக்கி எறிய வேண்டிய நிலை வரும். எவ்வளவு காலம் தான் அந்த நீதிமன்றங்களை வச்சுக்கிட்டு முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறது. எனவே அதை தூக்கி எறிந்து விட்டு ஒற்றையாட்சியை அதை பயன்படுத்தி ஒற்றையாட்சியை கொண்டு வந்து அதன் மூலம் பிரசிடென்சியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கு போய் இந்த நாட்டை முழுமையான கார்பரேட்டுகளுடைய சுரண்டல் காடாக மாற்றுவதற்கான ஒரு பெரிய ஒரு கனவு திட்டம் இருக்குது இல்லையா? இவங்களுடைய கனவு திட்டம், சங்கிகளுடைய கனவு திட்டத்தினுடைய முதல் அச்சாரம் தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல், அதற்கான சட்ட திருத்தம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்றது? இந்த விடயத்தை மக்களிடையே எடுத்து சொல்லி தேர்தல் நடக்கிறதுனால தான் உங்களுடைய உரிமை இருக்குது. மகாத்மா காந்தி சொன்னார், இந்த நாடு விடுதலை பெற்றதன் மூலமா அந்த நாடு மக்களுக்கு கிடைச்சது என்னது? வாக்குரிமை. வாக்குரிமை எதுக்கு? அரசுகளை தேர்ந்தெடுக்கிறது, உங்களுக்கான அரசை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கு. அந்த இடத்தை தான் உரிமையை பறிக்காமலேயே வாக்களிக்க வச்சு வாக்கு எந்திரத்தின் மூலம் உரிமையை பறிச்சு ஆட்சிக்கு வர பார்க்குறாங்க மோடி அரசு. இவ்வளவுதான், இதுதான் சூத்திரம். அப்போ இவர்களை முறியடிக்க நம் மக்களிடையே ஆழ்ந்த பரப்புரை செய்து எந்த காரணத்தை கொண்டும் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் சட்டப்பேரவை தேர்தல், 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் மக்களவை தேர்தல் என்பதை நடைமுறைப்படுத்து. இதை தாண்டி வேற எதையும் செய்யக்கூடாது என்பதை மக்களுடைய தன்னெழுச்சியான போராட்டத்தின் மூலம் நாம செய்யறோம். செய்துத்தான் இவர்களை அடக்க வேண்டும், தூக்கி எறிய வேண்டும். அதற்காக நாமும் தயாராக வேண்டும். பார்க்கறதுக்கு இவங்க ஒத்துக்கணும் அவங்க ஒத்துக்கணும் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க, எல்லாத்தையுமே செய்வாங்க, எதையும் செய்வாங்க இவங்க. புரியுதுங்களா? அதனால நாம மக்கள் சக்தியை திரட்டி போராடுவதன் மூலம்தான் இதை தடுக்க முடிய தவிர அரசியல் சக்திகளால் எதையும் செய்ய முடியாது. பார்த்துக்கங்க, வெளிநாடுகள் யாரும் உதவிக்கு வர மாட்டான். இப்போ பாலஸ்தீனில் போட்டு 43,000 பேர் கொண்டு இருக்கான். யாரும் வந்து தடுத்து நிறுத்திருக்கிறான்? யாரும் கிடையாது. அப்படிதான் இந்த உலகத்துல எது வேணும்னு செய்யலாம். எவ்ரிபடி பிஸி. யாரும் யாருக்காக வர மாட்டாங்க. நம்ம தான் நம்மளை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். நம்ம நாட்டையும் நாம் காப்பாற்றுவோம். அதற்கான முன்முயற்சியின் முதற்படியாக இதை பரவலாக இந்த வீடியோவை பகிருங்கள், உங்களுடைய கருத்தை பதிவிடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.